தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம திரும்புவோம். சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 23:5 அதனுடைய என் சத்துருக்களுக்கு முன்பாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் ஒருவேளை இந்த வார்த்தைகள் இப்பொழுது இந்த டிவியில் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசுவை நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நீங்கள் ருசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. அவரை ஏற்றுக்கொள்கிறதுனா என்ன? ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டை கதை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. தட்டும் பொழுது உள்ளே இருக்கிற உங்கள் தாழ்பாலை நீங்கள் தான் திறந்து உள்ளே வாங்கன்னு கூப்பிடணும். நீங்கள் உள்ளே வர்றதுக்கு எனக்கு இஷ்டம், ஆனால் தாழ்பாலை திறக்க மாட்டேன்னா அவர் உள்ளே வர முடியாது. அதே போல் இன்றைக்கி அனைவரும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, இயேசுநாதனா ரொம்ப பிடிக்குங்க எனக்கு, இந்த இயேசுவையும் நாங்கள் கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவே உள்ளே வாருன்னு சொல்லி உங்கள் இதய கதவை திறந்து அவரை கூப்பிடணும். இருந்த இடத்துலேருந்து நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவரை உள்ளே கூப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் செய்வார். விசேஷமாக பாவம் மன்னிப்பு, பாவம் என்கிற அந்த ஆணி வேரை பிடுங்கி எறிந்து நீதி, பரிசுத்தம், தேவனுடைய நல்ல நன்மைகள், ஈவுகள், அதற்கு நேராக உங்கள் வாழ்வை பயணிக்க செய்வார். இயேசுவை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி யோசிக்கணும், அவருடைய வார்த்தையை பற்றி யோசிக்கணும். நமக்கு இருக்கிற கவலையும் பிரச்சனையும் அதைரியத்தையும் வியாதியும் பலவீனத்தையும் யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போல் எல்லாருக்கும் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதியில் படுகிற வேதனையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மறுக்க முடியாது, அதை தான் நினைக்க தோணும். ஆனால் வேதம் நம்மை அதை நினைக்கும்படி அழைக்கவில்லை, வார்த்தையை நினைக்கும்படி, கர்த்தரை நினைக்கும்படி, அவருடைய பாடுகளை, அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த அருமையான திட்டங்களை நம் நினைக்கும்படி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இங்கே நம்ம பார்த்தோம் சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்கே அழகாக எழுதப்பட்டிருக்குது, நிரம்புகிறதுன்னு போட்டிருந்தா சந்தோஷம்தான் எனக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நிரம்பி வழிகிறது. ஏன் நிரம்பி வழியணும்? நிரம்புறது கர்த்தருக்கு தெரியாதா? ஏன் வழிய ஊற்றணுமா? இந்த காரியத்தை பார்க்கும்போது முதல்ல அப்படியே மைண்டை கொண்டு போய் பணத்தில் கோர்த்துடக்கூடாது. பணத்தை பற்றி மாத்திரம் அவர் பேசுகிறாரு. இல்லை, பணம் இருக்குது, அதில் ஆரோக்கியம் இருக்குது, சுகம் இருக்குது, நீடிய வாழ்வு இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, நீதி இருக்குது, தேவ பலன் இருக்குது, தேவனுடைய கிருபை இருக்குது, தேவனுடைய எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கியது தான் அவருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொன்ன மாத்திரம் வேறு பணம் மாத்திரம் இல்லை, பணம் அதில் ஒரு பகுதி. ஆனால் எல்லா நன்மைகளும் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. நம்ம ஒரு பாட்டு பாடணும் பாருங்கள், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீரே ஊற்று. அப்போ அங்கே அவர்கிட்ட தான் சுகம், அவர்கிட்ட தான் பலன், அவர்கிட்ட தான் ஆரோக்கியம், அவர்கிட்ட தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா நன்மைகளும் இருக்குது. கர்த்தர் கொடுக்கும்போது பாத்திரம் நிரம்பி வழிகிற விதத்தில் ஊற்றுறேன்னா, சுகத்தை உன் மேலே அப்படி ஊற்றுறேன், ஆரோக்கியத்தை அப்படி நான் ஊற்றுறேன், பரிசுத்தத்தை உன் மேலே அப்படி ஊற்றுறேன், உன் பிள்ளைகள் மேலே ஊற்றுறேன், நீதியை ஊற்றுறேன், கிருபையை ஊற்றுறேன், என்னுடைய நன்மைகளை ஊற்றுகிறேன். ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள். ஆமேன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். என் குடும்பத்தில் அப்படி ஆகட்டும்னு சொல்லுங்கள். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் குடும்பத்தில் அப்படியே ஆகட்டும். நீர் தருகிற நன்மைகள் என் குடும்பத்தில் வந்து பலிக்கட்டும். கர்த்தர் சொல்கிறாரு, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஆமேன். இதெல்லாம் வேணான்னு நிறைய சொல்லிடுறாங்க.
பணம் வேணாம், பொருள் வேணாம், இந்த பூமி வேணாம், இப்போ நீங்கள் பரலோகத்துக்கு தான் போகணும், இங்கே வாழ்கிறது உங்களுக்கு தகுதி கிடையாது. பரிசுத்தம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் பணம் முக்கியம். பரிசுத்தம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் தேவ நீதி முக்கியம். பரிசுத்தம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் தேவ கிருபை முக்கியம். பரிசுத்தம் எவ்வளோ முக்கியமோ தேவனுடைய ஆலோசனைகள் முக்கியம். பரிசுத்தம் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்களோ அதே போல் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். ஒன்றை பிடிச்சிட்டு ஒன்றை விட்டுறக்கூடாது. பாருங்கள், பரிசுத்தமாக இருக்கிறோம், ரைட்டு, சந்தோஷம். கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் மிச்சம் ஏதாவது இருக்குதா? சுகமாக இருக்கிறீங்களா? ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? நீடித்து வாழணும், கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தணும், கொஞ்சம் ஐடியா இருக்குதா? அதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் இல்லை, பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு போயிடணும். போயிடுங்க, ஒன்றையும் அனுபவிக்க முடியாது. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு கண்களை திறப்பாராக. எவ்வளோ தூரம் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நான் விரும்புகிறேன். அது சரீரத்துக்கு அடுத்த, ஆவிக்கு அடுத்த எல்லா ரீதியிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எப்படியெல்லாம் கர்த்தர் நிரப்பினார். பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொல்லி வாஸ்தவமே. பழைய ஏற்பாட்டில் 2 காரியத்தையும், புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 காரியத்தையும் சீக்கிரமாக நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், திரும்ப பார்ப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ராஜாக்கள் 17 14. கர்த்தர் தேசத்தின் மேல் கட்டளையிடும் நாள் மட்டும் இல்லை என்றான். இந்த கதை உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 2 பேருக்கு பிறக்கிறாங்க அந்த அம்மா. அம்மாவும் பிள்ளையும் சாப்பிட்டு மறித்து போகலாம், வேறு வழி இல்லை, இதுதான் வாழ்க்கையின் கடைசி சாப்பாடுன்னு சொல்லி அவ்விதமாக அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீர்க்கதரிசி வராரு, வந்து முதலாவது ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கீழ்ப்படுகிறாங்க. முதலாவது பாருங்கள், கர்த்தர் எந்த நன்மையும் அப்படியே வானத்திலேருந்து பொட்டணமாக கட்டி எவன் தலையிலையும் போடுறதில்ல. ஏன்னா போட்டால் அவருக்கு தெரியும் அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு. முதல்ல நம்மகிட்ட இது ஒன்று எதிர்பார்க்கிறாரு. முதலாவது அவர் வந்து கல்வாரி சிலுவையில் தன்னைத்தானே அர்ப்பணித்தார். வாதிக்கப்படும்படி, அடிக்கப்படும்படி, பிக்கப்படும்படி, சிலுவையில் தொங்கும்படி, அவமானப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். எல்லாவற்றையும் கொடுத்தார். இருக்கிறதுலே பெஸ்ட்டை நம்மகிட்ட கொடுத்துட்டார். இயேசு தான் அவருக்கு பெஸ்ட்டு. இருக்கிற இந்த உலகத்திலே நம்பர் 1 பெஸ்ட் அவரை நமக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு தான் இந்த அற்பமான இந்த சில காரியங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு ஒருத்தன் போய். நீ என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை கொண்டு வான்றாரு. நான் கேட்குறேன், வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது, பூமி அது நிறைவும் அவருடையது. அவர் ஊழியத்தை அவர் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக என்னன்னு கேட்குறேன். ரொம்ப எளிதாக நடத்திடலாம். ஒரு கவர்மெண்ட்டை காட்டிலும் 1000 கோடி மடங்கு பெரிய கவர்மெண்ட் தான் அவருடைய கவர்மெண்ட். அவருடைய கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயீஸாக நாங்கள் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், அவருக்கு இந்த ஊழியத்தை நடத்துகிறதோ அல்லது பெரிய அளவில் இடத்த வாங்கி பெரிய சபை கட்டுறதோ அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ஏன் அதை செய்ய சொல்லுகிறார்னா, உங்களுக்கும் இந்த ஊழியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும், நீங்கள் இதில் பங்குதாரலாக இருக்க வேண்டும் தான் அவருடைய விருப்பம். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் வார்த்தையை கேட்டோம் அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். வீட்டில் எல்லாம் இருக்குது, வயரிங்லாம் பண்ணி வச்சுட்டீங்க, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது. வீட்டிலேருந்து ஒரு ஒயர் கொண்டு போய் போஸ்ட் மரத்தில் என்ன செய்கிறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க, சுவிட்ச் முதல் கூட எல்லாம் வீட்டில் இருக்குது. ஆனால் வயரில் அங்கே போய் போஸ்ட்டில் கனெக்ஷன் கொடுக்கலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எதுவுமே என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது, வேலை செய்யாது. நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்கி போட்டிருக்கலாம், வேலை செய்யாது. ஏன்னா ஈபிக்கும் உங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த கால வேலை கர்த்தருக்கும் உங்களுக்கு எந்த கனெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் எந்த விதத்துலேயும் வாழ முடியாது. பரிசுத்தத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அவர் தான், நீதிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அவர் தான், தேவனுடைய நன்மைகள் எல்லா நன்மைகளுக்கும் அவர் தான் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட போய் ஒட்டிக்கிடணும். ஒட்டினீங்கன்னா நிச்சயம் அந்த கரண்ட் விடாது, நம்மளை உயர்த்தியே ஆகும்.
இங்கே சொல்கிறாரு, முதலாவது கொண்டு என்கிட்ட கொடு, நான் என்ன கொடுப்பேன்னு பார்க்காத ஆன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்தார் பத, கொடுத்தா நான் கண்டிப்பாக செய்வேன். கர்த்தர் கொடுக்க போகிறதும் இல்லை, நீ செய்ய போகிறதும் இல்லை. வாழ்வின் கடைசி நாள் வரையும் கர்த்தர் சொல்லாரு முதலாவது. எல்லோரும் சொல்லுவோம் முதலாவது. முதலாவதுன்னா முதலாவது தான். முதலாவது நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவன், நான் சொன்னது தான். புவியீர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த விதி வேலை செய்து கொண்டே இருக்குது. நான் மாடியிலேருந்து குதிப்பேன், தேவதூதனுடைய பாதங்களை தாங்குவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்குது. அதனால் அந்த புவியீர்ப்பு விதியை நான் பிரேக் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் மேலேருந்து குதிச்சிங்கன்னா தூதர்கள் தாங்க மாட்டாங்க. கீழே விழுந்து கால் என்ன செய்யும்? உடையும். உடையுமா உடையாதா? கண்டிப்பாக உடையும். கர்த்தர் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நடக்கலையே, நடக்காது. எல்லா வார்த்தைகளும் எல்லாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சில காரியங்களை கர்த்தர் ஒன்றோடு ஒன்று இணைத்து இருக்கிறார். இப்போ நான் விதியை பிரேக் பண்ணேன்னா எனக்கு எப்படி பாதிப்பு வருமோ, அதே போல் தேவனுடைய பிரமாணங்கள் விதிகளை நான் பிரேக் பண்ணேன்னா பாதிப்பு எனக்கு தான், அவருக்கு ஒன்றும் இல்லை. நான் கொடுக்க மாட்டேன், இருக பிடிச்சிக்கிடுவேன். முதலாவது அடையாது, ஒன்றாவது. நாங்களே 2 தான் வச்சுருக்கோன்னு சொல்கிறோம். அந்த 2ல் ஒன்றை தீர்க்கதரிசி கேட்குறாரே அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாங்கன்னா 2 அடையோடு க்ளோஸ். ஆனால் அற்புதமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த மாத்திரத்தில் என்ன நடந்தது? இவள் அந்த 26வது வசனம் வாசிங்க, 16வது வசனம். அவள் போய் எலியாவை சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். சொல்லுங்கள், அநேக நாள் சாப்பிட்டார்கள். குட்டி அடைய கொடுக்கும்போது என்ன ஆகுது? அநேக நாள் சாப்பிட கர்த்தர் உதவி செய்கிறா. 2 அடையை சாப்பிட்டு சாகலான் இருந்தோம். ஆனால் முதலாவது எப்போது தேவனுக்கு முதலெடுத்து கொடுத்து கர்த்தருடைய கரத்தில் கொண்டு தீர்க்கதரிசனுடைய கரத்தில் கொடுக்கும்பொழுது அவளும் இவனும் தாயும் பிள்ளையும் சாப்பிட்டது மாத்திரமில்லை, அவள் வீட்டார், அந்த அம்மா வீட்டு வழியில் சொந்தம் பூரா வந்துடுச்சு. அவள் வீட்டில் அப்பம் குறையிலையாம், மாவு குறையிலையாம்ல, என்ன நிறையா இருக்குதாமே, போவோம் உயிர் பழச்சிக்கிடுவோம். இதுதான் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. புரியுதா உங்களுக்கு? பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நானும் என் பிள்ளை சாப்பிட்டா போதும், இது பாத்திரம் நிரம்புறது. கர்த்தர் சொல்லாரு, ஏய் அதுக்காக நான் உன்னை அழைக்கலப்பா, நிரம்பி வழியணும். என்னால் முடியுமா பிறந்த என் குடும்பமே நடத்துறது பெரிய பாடாக இருக்குது. எல்லாருக்குள்ளே இந்த கேள்வி இருக்கலாம். இது நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறேன். நடக்கும், நான் நடக்கும். கர்த்தர் சொல்லியிருக்கிறான், வார்த்தை இருக்க பிடியுங்கள். நான் இந்த வருஷம் அப்படி தான் நினச்சிருக்கிறேன். வசனத்தை ரொம்ப இருக்க பிடிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானுக்கு முதலெடுத்து கொடுக்க போகிறோம். என்ன அற்புதங்களை காணப்போகிறோம். ஆமே. அங்கே போய் கொடுத்தாங்க. இப்போது அவள் வீட்டாரெல்லாம் வீட்டில் டேரா போட்டாங்க. கற்று பார்த்தாரு, சாப்பிடு, எப்படி வேணாலும் மாவை எடுத்துக்கோ, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கு, எத்தனையோ மாதக்கணக்காக அங்கே சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு உயிரோடு இருந்தாங்க. அநேகரை போஷிக்கக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பா. நீங்கள் சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் மூலமாக, உங்கள் கரத்தின் மூலமாக அநேகருக்கு போஷிப்பை கர்த்தர் கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், அதான் பாத்திரம் நிரம்பி விழுகிற அனுபவம். அதான் பாத்திரம் நிரம்பி விழுகிற ஒரு அனுபவம். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 4 3வது வசனம். அப்பொழுது அவன், நீ போய் எல்லாரிடத்திலும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. போதும். பாருங்க, இங்கே ஒரு சம்பவம். தீர்க்கதரிசியினுடைய மனைவி, தீர்க்கதரிசி கொஞ்சம் கடன் ஆகிட்டாரு. மனைவி இன்னும் யார்கிட்ட கேட்குறாங்கன்னா, தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்ரீ எலிசாவை பார்த்து, எலிசாட்ட கேட்குறாங்க, உங்கள் சிஷி என் கடனாகி எங்களை நிற்கதியாக விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஏதாவது விதத்தில் உதவி செஞ்சு எங்களை கடன்லேருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. இவனு என்ன சொல்கிறாரு? முதல்ல உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அங்கே பாருங்கள், 2வது வசனத்தில் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்குது என்று சொல்லேண்டா. கர்த்தர் எல்லாமே, எல்லா அற்புதங்களும் நாம்
என்ன வச்சுருக்குறோம், என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்க்க விரும்புகிறார். நான் இருக்கிறதையும் எடுத்து மறைச்சி ஒளிச்சு வச்சேன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அது எதுவாக இருக்கட்டும், கர்த்தாவே உமக்கு முன்பதாக நான் திறந்த புஸ்தகமாக இருக்கிறேன். ஆமாண்டவரே, என் பெருக்கம் என்கிட்ட இல்லை, என் பெருக்கம் உங்கள்கிட்ட இருக்குது. உம்முடைய பெருக்கம் என்னுடைய வாழ்க்கையில் தேவை. இங்கே சொல்கிறாரு, வீட்டில் ஒரு குடம் தான் என்ன தான் இருக்குது, போதும் கர்த்தர் பெருக்கிறதுக்கு. அது சொல்கிறாரு, எலிசா சொல்கிறாரு, போய் பக்கத்து வீடு எல்லாத்தையும் பாத்திரங்களை வாங்கு, நீயும் பிள்ளையும் போய் கதவை அடைச்சிக்கோ. இப்போது எந்த எண்ணெய் கையில் வச்சுருக்கிறியோ அந்த எண்ணெயை வெறும் பாத்திரத்தில் ஊற்று. என்ன மாதிரி வார்த்தை பாருங்கள். ஆமாம்மா, கடனாயிட்ட போய் வேலை செய்ய, நான் தெரிஞ்ச இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வேலையை பார்த்து செஞ்சு கடன் அடை. இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. துரிதமாய் விடுதலையை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். அங்கே போய் அது விதமாக செய்கிறாங்க, ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பாத்திரம் இல்லைன்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன நின்று போயிடுச்சு. வச்சுருந்தது ஒரு குடம், ஆனால் பெருகினது பல 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 100 குடங்கள். யோசித்து பாருங்கள், இன்னும் 1000 குடம் வச்சுருந்தாலும் கர்த்தர் அதை பெருகி கொடுக்க வல்லவராக இருக்கிறான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்க, நம்பவே முடியல. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நான் விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு அற்புதம் நடக்காது. நீங்கள் விசுவாசிக்கிறதுனால எனக்கு அற்புதம் நடக்காது. நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் அற்புதத்தை காணணும். ஆமென். அவை விசுவாசிங்க. எப்படி பிரதர், எண்ணெயெல்லாம் ஊற்றுனா அப்படி ஒழுகுமா, நடக்குமா? அதெல்லாம் நடக்கிற சம்பவம். அது கதை மாதிரில இருக்குது. கதை இல்லைங்க, நடந்த சம்பவம். தேவன் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மறுபுத்திரன் அல்ல. இது சத்திய வேதம், இதுக்கு பேர் சத்திய தேவன் எழுதி கொடுத்தது. ஆவே இதில் 100க்கு 100 நான் நம்புகிறேன். அவங்களுக்கு நடந்துச்சுன்னா எனக்கு நடக்கும், என் குடும்பத்தில் நடக்கும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அவே நிரம்பி வழியை செய்கிற கர்த்தர், பரிபூரணத்தின் ஆண்டு என்று வாக்கு கொடுத்துருக்கிற கர்த்தர் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவாராக. புதிய ஏற்பாட்டில் 2 காரியம். யோவான் 2வது அதிகாரம், யோவான் 2வது அதிகாரம் 1 வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுநாதர் அங்கே இருக்கும்போதே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் போதும். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவருடைய ஊழியத்தில் முதல் அற்புதம் கானா ஊர் கல்யாண வீட்டில் நடத்தினார். அதன் மூலம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அதை செய்தார்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நான் சொல்கிறேன், அந்த கல்யாணம் ரொம்ப பெஸ்ட்டான கல்யாணமாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தர் அவங்க திருமணத்தில் கலந்துக்கிட்டார். இதை போல் ஒரு பாக்கியம் ஏதாவது இருக்குதாங்க? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய திருமண காரியங்களில் முதலாவது மனதில் வச்சுக்கோங்க, முதலாவது பத்திரிக்கை யாருக்கும் கொண்டு கொடுக்க முன்ன, திருமண காரியங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே இந்த கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில் அழையுங்க. கர்த்தாவே, இந்த திருமணத்தில் நீங்கள் இருந்து இதை பெஸ்ட்டாக நடத்தி தருவீங்க நான் நம்புகிறேன். வேதம் சொல்லுது, இயேசுநாதரும் ஒரு சீஷனுங்க இருந்தாங்க, ஆனால் திராட்சை ரசம் குறைவுபட்டது. இயேசுநாதர் இருக்கும்போது குறைவு வருமா? அப்படிது குறைவு வரும், ஆனால் இல்லாமல் போயிடும். ஆமேன். புரியுதா நான் சொல்கிறது? இயேசுநாதர் வாழ்க்கையில் இருக்கிறாரு, குறைவு வந்துருச்சு. குறைவோடு என்னாலும் வாழ போகிறதில்ல. குறைவு வந்தது, ஆனால் இல்லாமல் போயிடுச்சு, காணா போயிடுச்சு. அங்கே இயேசுநாதரும் சீஷர் இருக்கிறாங்க. அம்மா போய் சொல்கிறாங்க, மரியாள் அம்மா போய், அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, ஏதாவது அற்புதம் செய்து அவங்களுக்கு அதை செய்து கொடுக்கலாமே அப்படின்னாங்க. என் மேலே இன்னும் வரலைன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த அம்மா போய் விவரமாக ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க. வேலைக்காரனை பார்த்து, நீ அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். இங்கே தான் அற்புதம் இருக்குது. நான் என் இஷ்டத்துக்கு உன்னை செய்வேன்,
கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும். இம்பாசிபிள், நடக்காத ஒன்று. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணீர் திராட்சரசமாக மாறும், குறைவு மாறும், அற்புதமாக இருக்கும் அந்த வாழ்வு. பாத்திரம் நிரம்பி வழியும். போதும்ன்றதுக்கு அதிகமான ரீதியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. எல்லாரும் சொல்லுவோம், அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சாமுவேல் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லி கொடுத்தாரு பாருங்க. ஒரு தடவை பார்த்தார், 2 தடவை பார்த்தார், 3ஆவது தடவை கர்த்தர் தான் கூப்பிட்டுருக்கிறாரு. கர்த்தர் ஏதோ அவன்கிட்ட பேச விரும்புகிறான்ட்டு நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. சொல்லும் ஆண்டவரே, அடியேன்னு கேட்குறேன். மனநிலை, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு தேவையாக இருக்குது. படிப்பையோ நம்ம அந்தஸ்தையோ ஆஸ்தியோ நம்ம திறமையோ அவர்கிட்ட போய் காட்டினோன்னா ஒன்றும்லாம் போயிடுவோம். எதுவும் இல்லை, தாவே என்னை தாழ்த்துக்கிறேன், சொல்லும் ஆண்டவரே அடியேன்னு கேட்குறேன். கர்த்தர் சம்பவம் வரும்பொழுது மண்டியிட வேண்டியது அவசியமாக இருக்குது. மண்டியிட வேண்டியது அவசியமாக இருக்குது. இவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. ஜெயசுராஸ் அண்ணன் வந்தார் பாருங்க. வந்ததோ என்ன செய்கிற, சேரை நகட்டிட்டு முழங்கால் படிக்கிறாரு. பெரிய தாழ்மை. இப்படி தான் இருக்கணும். நீ என்னமோ இந்த வாலிப பிள்ளைலாம் வயசான மாதிரி இப்படி நின்றுக்கிறீங்க, உட்காந்துக்கிறீங்க. கர்த்தர் சமூகம் வரும்பொழுது பயம், நடுக்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே நடுக்கத்துடனே அவரை தொழுது கொள்ளணும். சும்மா வந்துட்டு அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போனீங்கன்னா ஆசீர்வாதம் மேலோட்டமாக அவளை தடவி கொடுத்துட்டு போயிடும். கர்த்தன் சொல்லும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், என்னை பார்க்குறதுக்கு இங்கே 8 மணிக்கு ஆராதனைக்கு வந்துட்டார். நான் 8:15 வீட்டிலேருந்து வந்தேன்னா எப்படி உருப்படும்? இல்லை, சரியாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. கர்த்தன் சொல்லும் பொழுது மகத்துவமானவர் எனக்காக ஆசனம் மட்டும் இங்கே உட்காந்துருக்கிறாரு. நான் வரணும் அவரை பார்க்க. எனக்காக அவர் காத்திருக்கிறதுல நியாயமே கிடையாது. அவருக்காக நான் காத்திருக்க வேண்டும். 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இது எண்ணத்தெல்லாம் மாற்றணும் பாருங்கள். ஆகவே கர்த்தன் சொல்லும் பொழுது மிகுந்த மரியாதை உங்களுக்குள்ளே வர வேண்டும். இங்கே அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க, அவ்வளோதான். அங்கே நடந்துச்சு மேட்ரு. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 காற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. வாசிங்க பிரதர். 7. இயேசு வேலைக்காரன் நோக்கி, அந்த வேலைக்காரன் நோக்கி, அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்களே அந்த வேலைக்காரன் நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார். இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என்னையா அந்த ஏசுனாருக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்குதா? நாங்கள் திராட்சரசம் குறைவுபட்டுருச்சுன்னு சொல்கிறோம். திராட்சரசம் துருத்தியில் கிச்சனில் இருக்கும். ஆனால் இவர் கால் கழுவுறதுக்கு வெளியே வச்சிருக்கிற கற்சாடியில் தண்ணி ஊற்ற சொல்கிறாரு. ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. இவர் இப்படி சொல்கிறாரு, இது நியாயமா அப்படின்னு போய் அந்த அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலை, அல்லது வீட்டுக்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலை. திராட்சரசம் குறைவுபட்டுச்சுன்னு தெரியும், வேலைக்காரனுக்கு சப்ளை பண்ணுறோன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏசுநாட்டு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியாது? வீட்டுக்காரனு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சு தான் ஆரம்பரமாக இருக்கும். அவர் வீட்டில் திராட்சரசம் இல்லையா, சாப்பாடு இல்லையா. அன்றைக்கி நம்ம வீட்டு திருமணங்களில் சாப்பாடு இல்லாத போல் அது சாப்பாடு இல்லையா அப்படின்னு பெரிய அவமானம் காத்திருக்குது. ஆனால் சத்தம் இல்லாமல் இங்கே ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. நீங்கள் அறியாமலே உங்கள் குடும்பத்தில் ஒரு வேலை நடக்கும். அற்புதத்தின் வேலை, ஆச்சரியத்தின் வேலை, சுகத்தின் வேலை, ஆரோக்கியத்தின் வேலை, அது நடக்கும். உங்களுக்கே தெரியாது. அங்கே நடந்துட்டுருக்குது. என்ன நடக்குது? ஏசுனார் காதும் வச்ச மாதிரி சொல்கிறாரு, டை வெளியே கால் கழுவு தண்ணி ஊற்றுறதுக்கு ஜாடி வச்சிருக்கல, அதில் போய் தண்ணி ஊற்று. வேலைக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லிட்டாரு, அப்படி ஊற்றிட்டு வருவோம். அப்படி இல்லை, ஒவ்வொன்றும் 2-3 குடம் முடிக்குமா. 6 குடம், 6 கற்சாடி, அரை மூணா 18 குடம். இவங்களுக்கு தேவை 1 குடம் 2 குடம் இருந்தாலே போயிருக்கோம், அன்றைக்கி போதும். இவர் என்ன சொல்கிறாரு, அதில் ஃபுல்லாக அதில் தண்ணி ஊற்றுன்னு தான் சொன்னார். இவங்க போய் அதை நிறைய நிரப்பினார்கள்னு போட்டிருக்குது. சொல்லுங்கள், நிறைய நிரப்பினார்கள். கர்த்தர் சொன்னதை அப்படியே கீழ்படுறாங்க. போய் ஊற்றிட்டு வராங்க. ஊற்றும் போது தண்ணியாக ஊற்றுறாங்க. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொந்து கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள்.
எப்போ ஊற்றி முடித்து அடுத்த செகண்டு என்ன சொல்கிறார், மோண்டர் போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்டு கொண்டு கொடுப்பான்னார். அப்போ பந்தி விசாரிப்புக்காரன் சீப் குக்கு கேட்குறான், அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்ததுன்னு தண்ணீரை மோண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தேண்டி, பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து போய் மணவாளன்ட்ட கேட்குற, மாப்பிள்ளைட்டு கேட்குறாரு, ஏயா உனக்கு இது நியாயமாக இருக்குதா? முதல்ல எல்லாத்துக்கும் நல்லதாக அடித்து விட்டு கடைசியில் தண்ணி ஊற்றி அடிப்பாங்க. நீ என்ன செய்கிறேன்னா முதல்ல நான் தண்ணி ஊற்றி அடித்து விட்ட, இப்போ நல்லதை எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்து எல்லோரும் முடிய போகிற நேரத்தில் எடுத்து கொடுக்குறியா? இது என்னையா நியாயம்? அவன் மண்டையை சொல்லிடுறான், என்னையா சொல்கிற? எந்த ரசத்தை நான் உள்ளே வச்சேன், என்ன தண்ணியை ஊற்றுனேன், ஒன்றுமே புரியலை, என்ன நடந்துச்சு? அவன் மண்டையை சொரிஞ்சிட்டு சொல்கிறான் பாருங்க, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானாவூரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். என்ன நடக்குது? சம்மந்தமே இல்லாமல், மாப்பிள்ளைக்கு தெரியாமல், மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு தெரியாமல், பொண்ணுக்கும் தெரியாமல், பொண்ணு வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் அங்கே ஒரு அற்புதம் பிரம்மாண்டமாக நடந்துருச்சு. இவனுக்கு தேவை 2 குடம் 3 குடம் 4 குடம் இருந்தால் போதும், அங்கே 18 குடம். இதுதான் நிரம்பி வழிகிறது. ஆமேன். உங்கள் தேவையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை, தேவைக்கு மிஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து நீயும் சாப்பிடும், பிள்ளைகளும் சாப்பிடு, அநேருக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக அந்த பூமியில் வாழு. அங்கே கல்யாண வீட்டில் சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஏசுநாதர் போன கல்யாணத்தில் சாப்பாடே இல்லையாமுங்க, ஏசுநாதருக்கே சாப்பாடு இல்லையா, பாவம் அவரும் பட்னியாக போனார். இதுதான் நடந்திருக்கும். தேவன் இருக்கிற இடத்துல குறைவில்லை. நம்முடைய தேவன் இருக்கிற இடத்துல பஞ்சம் இல்லை. நம்முடைய தேவன் இருக்கிற இடத்துல ஆரோக்கியத்துக்கு குறைவில்லை, பரிசுத்தத்துக்கு குறைவில்லை, நீதிக்கு குறைவில்லை, கிருபைக்கு குறைவில்லை. இதெல்லாம் விசுவாசிக்கணும். வெறும் பரிசுத்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு இதெல்லாம் விட்டுறப்படாது. அவர் இருக்கிற இடத்துல அவரே பரிசுத்தர். அவர் இருக்கிற இடத்துல எனக்குள்ளும் பரிசுத்தம் இருக்கும், என் சரீரம் முழுதும் பரிசுத்தமாக இருக்கும், என்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமாய் அது நடக்கும். ஆமேன். நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு காரியம், யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6:11. சீக்கிரம் வாசிங்க. எடுத்தவர் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார், சீசர் எடுத்து கொடுத்தார். போதும் பாருங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சீசர்கிட்ட கேட்குறாரு, நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க, 3 நாளாச்சு ஆண்டவரே, இவங்களை இப்படியே விட்டோம்னா சாப்பிடாமல் போவாங்க, என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரே போடா இவங்கிட்ட போடுறாரு, நீங்களே அவருக்கு போஜனம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. பாருங்கள் எப்படி சொல்கிறாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவங்க சொல்கிறாங்க, கால்குலேட்டரில் கணக்கு பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 அப்பம் வச்சாலும் இத்தனை அப்பம் ஆச்சு, பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வந்தாலும் பத்தாது, என்ன செஞ்சாலும் பத்தாது ஆண்டவரே, என்ன செய்ய போகிறீங்க, என்ன செஞ்சாலும் பத்தாது, பத்தாது பத்தாது பத்தாது. கர்த்தர் கடிந்து கொள்கிறார் பாருங்கள். பின்பு அவருக்கு அப்பொழுது அவருடைய சீஷில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. சொல்லுங்க, உண்டு. என் கையில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நான் கர்த்தரிடத்திலே காண்பிக்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது அதை அவர் பெருக்கி திரும்ப தருகிறார். இங்கே வேதம் சொல்லுது, முதல்ல போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு வந்துட்டாங்க. சீமோன் பேதுரு சொல்கிறாரு, ஒரு பையன் இருக்கிறான், 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு பத்தாது, அவனுக்கு அவங்க அம்மா கொடுத்துட்ருக்குறாங்க, ஆண்டவரே பத்தாதுன்னு சொல்கிறாரு. இயேசு ஜனங்களை உட்கார வைன்றார். நம்ம ஆளுக்கு மாதிரி ஒரு இது எதுவுமே யாருக்குமே இல்லை பாருங்கள். அவன் சொல்கிறாரு 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, பத்தாதுன்னு சொல்லியாச்சு, எல்லாருக்கும் தெரியும், கடாப்பல்ல கூட பத்தாது. நம்மால் சொல்கிறாரு, உட்கார வை, வரிசையாக உட்கார வை பந்திக்கு. என்ன மாதிரி ஆள் பாருங்கள். இதெல்லாம் ரசிங்கங்க. உங்கள் கவலை, உங்கள் பயம், உங்கள் அதைரியம், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை பிரச்சனை இதே நினைக்காதீங்க. நம்மளுடைய ஜாலியான வாழ்வை நினச்சி பாருங்கள். நம்ம நைனா அங்கே உட்காந்துட்டு சொல்கிறாரு, வரிசையாக உட்கார விடாம பார்ப்போம், இவனுக்கு பூரா அண்டை கட்டியிருக்கும்,
இந்த இயேசுனார் என்ன சொல்கிறாரு, இந்த புல் வேறு நல்லா அழகாக இருக்குது இந்த இடம் முழுதும், இதில் உட்கார வைன்றாரு. ஒருத்தருக்கும் சோறு கொடுக்கலன்னா நம்மளை கொன்னே போடுவானுங்க, சட்னி ஆக்கிடுவானுங்கன்னு தெரியும். ஏன் நக்கல் பண்ணுறீங்களா? எல்லாரையும் உட்கார சொல்கிறீங்க, எல்லோரையும் உட்கார வச்சுட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ கொன்னே போட்டுருவானுங்க. 12 சீசனும் தொலைஞ்சான். உட்கார வச்சாச்சு. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். பந்தி இருந்த புருஷர் மட்டும்னா கணவன்மார் மொத்தம் 5000, மனைவி 5000, கிட்டத்தட்ட 20000 பேர் கணக்கு சொல்கிறாங்க. பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வச்சாலும் 20000 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு அந்த 5 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். இப்போ அந்த 5 அப்பம் 2 மீனை வாங்கிட்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? சீசர்கள் வாங்கி வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? எல்லோரும் சொல்லுவோம், கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தார்கள். இங்கே தான் அற்புதம் இருக்குது. நீங்கள் கொடுக்குறத போதகர் வாங்கி அவர் தின்ட்டு போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குறத வாங்கி கர்த்தருடைய கரத்தில் அவர் கொடுக்கணும். மறுபடியும் அவர் கர்த்தரிடத்தில் வாங்கி உங்களுக்கு கொடுக்க வேண்டும். வார்த்தைன்ற ரீதியில் கொடுக்கணும், தேவனுடைய நன்மைகள்ன்ற ரீதியில் அவர் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குறது வேறு விதம், அவர் கொடுக்குறது உங்களுக்கு வேறு விதம். இங்கே 5 அப்பம் 2 மீனை கையில் கொடுத்த மாத்திரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, பிதாவை நோக்கி பார்க்குறாரு. நான் எப்போது ஜெபிச்சாலும் நீங்கள் பதில் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த 5 அப்பம் 2 மீன் என் கையில் கொடுத்துருக்கீங்க, அபாரமாக பெருகட்டும். உங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அவர் கர்த்தர். நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். எதுவும் எப்படியும் அவர் செய்ய முடியும். 100க்கு 100 கர்த்தர், 100க்கு 100 மனுஷனார் இந்த பூமியில் வாழ்ந்தார். இங்கே கையில் கொடுத்த மாத்திரத்தில் பெருகிடுச்சு. பெருகுனா பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார். வாசிங்க அதை. இயேசு வந்து அந்த 5 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி யார்கிட்ட கொடுத்தாரு? சீசர்கள் கொடுத்தார்கள். சீசர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே எப்படி கொடுத்தாருங்க? சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமா. வாயில் என்ன வச்சிருக்கிற சாம்? சொல்ல சொன்னால் சொல்லணும். வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். ஏதோ அரைகுறையாக சாப்பிடுங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உள்ள, கொஞ்சம் அரைகுறை சாப்பிட்டு பிரயாணப்படுறதுக்கு தெம்போடு போங்க. கர்த்தர் சொல்ல இல்லை. மீண்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். என் குடும்பத்தில் இந்த வருஷத்தில் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் வேண்டிய மட்டும் கொடுப்பார். ஹalleluya. ராபாலா ஷேகேனே தேரே ராபா ரீபா மஹதுலா ராபா ஷபாலா பரபா. Thank you Holy Spirit. கண்ணை திறக்கட்டும் கர்த்தர். வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். 10 பத்தாம இல்லை, கொடுத்துட்டு சொல்கிறாரு, மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். மிச்சம் இருந்தது. இதுதான் நிரம்பி வழிகிற அனுபவம். சாப்பிடணும், திருப்தி அடையணும், மிச்சம் எடுக்கணும். கதை சொல்கிறார், 12 கூட எடுத்து அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான் பார்த்தியா, அவன் தலையில் வச்சு விடு. ஒரு சரித்திரம் அங்கே சொல்லுது, இவன் கொண்டு போனான் நான் வீட்டுக்கு. அவங்க அம்மா கேட்டாங்களாம், என்னடா 12 கூட எடுத்துகிட்டு வர்ற, இவ்வளோ ஏதுடா அப்படின்னா. ஏசுநாதனுடைய கூட்டத்துக்கு போகும்போது நீங்கள் கட்டி கொடுத்தீங்கல்லம்மா, அங்கே போனேன், ஏசுநாதனுடைய கருத்தில் இந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்தேன். அவர் அதை பெருக்கி பயங்கரமாக இவ்வளோ பெருசாகிட்டாரு, நிறைய கொடுத்துட்டாரு. 12 கூட மிச்சம் இருந்தது, அதை நீ தூக்கிட்டு போன்னு கொடுத்து விட்டாரு அப்படின்னு. இந்த அம்மானு இறக்கி வச்சானா. ஏசுநாதருக்கு பெரிய கொடுத்த சாப்பாடு எங்கே இன்னொரு கிராமத்துக்கும் போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து 12 கூட கிட்டத்தட்ட அதை சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 130 பேர்லேருந்து 150 பேர் சாப்பிட்லாமா அந்த சாப்பாடு. 150 பேர் சாப்பிட்ற சாப்பாடை ஒருத்தனுக்கு கொடுத்து விட்ட சாப்பாடு அதை பெருக்கி 150 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அவன்கிட்ட கொடுத்து விட்டார். ஆமென். அவன் கொண்டு போய் இயேசுனுடைய நாமத்தை அங்கேயும் மகிமைப்படுத்துகிறான். அவர் பெருக்கி கொடுத்த அப்பம், அவர் பெருக்கி கொடுத்த மீன். இதெல்லாம் நடக்குமா பிரதர்? என் வாழ்க்கையில் நடக்குமா? 100க்கு 100 நடக்கும். வேதம் அப்படி தான் சொல்லுது. தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. அன்னைக்கு அங்கே செஞ்சார்னா இன்றைக்கி இங்கே செய்வார். அன்றைக்கி அவர்களுக்கு செய்தார்னா இன்றைக்கி எனக்கு செய்வார். இன்னும் 2-3 பார்க்க வேண்டியிருக்குது. இதையே தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு.
சொல்லாரு, நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி செய்கிறவர் இல்லை. அன்றைக்கும் மாறாதவர், இன்னைக்கும் மாறாதவர், நாளைக்கும் மாறாதவர். நீ நம்பலாம்ப்பா. நீ விசுவாசித்தீனா உன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பெருக்கத்தை நீ பார்க்க முடியும். ஆமென். நிரம்புறது உனக்கு, நிரம்பி வழிகிறது மற்றவனுக்கு. நீ ஆசீர்வதிக்கப்படணும், உன் மூலமாக மற்றவனும் ஆசீர்வதிக்கப்படணும். 2-3 காரியத்தை நான் சொல்கிறேன். பரிசுத்தத்தில் நீங்கள் நிரம்பி இருக்கிறத பார்த்து உங்கள் பரிசுத்தத்தை பார்த்து மற்றவர்கள் வரணும். அது ஒரு அனுபவம். ஐஸ்வர்யத்தில் நீங்கள் பெரிய இருக்கிறதை பார்த்து அந்த ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ரீதியில் அவர்களுக்கு பெறணும். ஞானத்திலே, சுகத்திலே, பலத்திலே, ஆரோக்கியத்திலே நீங்கள் நிரம்பி வழிகிறது பார்த்து மற்றவர்கள் உங்களை ஜாயின் ஆகணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த வருஷத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த பரிபூரணத்தின் ஆண்டு, இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவாராக. ஒரு போதகர் இப்படியா எழுதுகிறாரு, ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். சிலர் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள், கடவுள் இன்னைக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார், எப்படி அடிக்க போகிறார், எப்படி வாதிக்க போகிறாருன்னு எதிர்பாருங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. அழகாக சொன்னார், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கருத்து அற்புதத்தை எதிர்பாருங்கள். அவருடைய ஆலோசனை எதிர்பாருங்க, அவருடைய பாதுகாவலை எதிர்பாருங்க, அவருடைய நீதியை எதிர்பாருங்க, அவருடைய பரிசுத்தத்தை எதிர்பாருங்க. அவருடைய வாழ்க்கையின் பங்காய் மாறும். வாழ்ந்திருப்பீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நிறைய காரியங்கள் பார்க்கணும்னு நினச்ச முடியல. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கணும். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் நல்கிடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் நல்கிடுவார். தேசமை பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவான். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரே கிருபைகளோ உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதன்னா கர்த்தர் சொல்ல நீங்கள பார்த்து தான் சொல்ல, பயப்படாத, பயப்படாத. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பயப்படாத, அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு பயப்படாத, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு பயப்படாத. மகிழ்ந்து களி கூறு. அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். என்ன விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு அருளுகிற கர்த்தர். அவர்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருங்க, அவர்கிட்ட ரொம்ப பழக்கமாக இருங்க. இருதயத்தின் வேண்டுதல், இருதயத்தில் நினைக்கிறத கூட கொடுக்குறாராம். எப்போ தெரியுமா? அவரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது. இந்த வருஷம் எப்படி இருக்கும்போது ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும், நல்லா இருக்கும், குறைவு இருக்காது, பலவீனம் இருக்காது, ஆரோக்கியம் நிறைந்திருக்கும். எல்லா விதத்திலும் வாழ்ந்திருப்பீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். நம்ம மூலமாக வாழ வைக்க போகிறோம் அநேகரை.
நம்ம சின்ன கூட்டம், ஆனால் பெரிய கூட்டத்தை உள்ள கவர்ந்து இழுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆட்களை கொண்டு வருவார், நான் நம்புகிறேன். ஓ தேங்க்யூ லார்ட். அப்படிப்பட்ட பெருக்கத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். கர்த்தர் அபாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. நன்றி நன்றி நன்றி. செல்வக்கமன் வந்து ஜெபிப்பார். வாங்க, ஜெபம் பண்ண பின்னாடி நான் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வருகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த காலை பொழுது நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே நிரம்பி வழியத்தக்கதான ஆண்டவரே சொன்னது போல மதகு எப்படி அது நிரம்பி வழிந்து மற்ற விவசாயிகள்லாம் அதை பயன்படுத்துகிறார்களோ, பயன்படுத்தி அநேகர் பேர்களுக்கு ஆண்டவரே அந்த தானியங்கள் ஆண்டவரே உணவாக மாற்றி கொடுக்கிறேன் தகப்பனே. அதே போல எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே அப்பா சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு அழகான தாசனை வைத்து எங்களுக்கு போதித்த, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, எங்களுடைய உள்ளத்திலே நிரம்புவதற்கு ஆண்டவரே வந்தவர்கள் வந்தபடி திரும்பாதபடி எங்களை அபரிதமாய் வானத்தில் இருக்கின்ற பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற்று போகும் மட்டும் எங்களுடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் எங்களை அபரிதமாக ஆசீர்வதித்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்வான்னு சொன்னது போல இன்றைய தினத்தில் நாங்கள் கேட்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எங்களுக்கே உரியது தகப்பனே, எங்களுக்கே உரியது தகப்பனே. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஜெபத்தை ஏறெடுத்து கொடுக்க தேவாதி தேவனை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்தபடி திரும்பாதபடி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். முகங்குப்புற விழுந்து தாழ்த்தி எங்களை தாழ்வாய் எங்களை ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். காணொளி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கின்ற குடும்பத்தாரையும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் தலையிலே கை வைத்துக் கொள்வோம். சொல்லும்போது ஒவ்வொரு வசனம் முடிக்கும் போது நீங்கள் ஆமேன்னு சத்தமாக சொல்லணும். இந்த வருஷம் அதெல்லாம் கடைபிடிக்க போகிறோம். சும்மா அப்படியே மேலாப்பில் ஆமேன்ட்டு போயிடக்கூடாது. சத்தமாக உறக்க ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் காது அந்த வார்த்தை கேட்கட்டும், பிசாசம் அந்த வார்த்தை கேட்கட்டும், தேவன் அந்த வார்த்தை கேட்கட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இணைந்து சொல்வோம், என் ஆத்மாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல போலும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு சதா காலங்களில் நம் அனைவருடன் கூட இந்த வழியிடத்தை ஆசீர்வதித்து காப்பதாக. அப்படியே நில்லுங்க. நான் இன்னொரு வார்த்தை இந்த வார்த்தை நம்ம கடைபிடிக்க போகிறோம். நான் இயேசு மகாராஜாவுக்கே அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜேன்னு சொல்லணும். ஆமென். இயேசு மகாராஜாவுக்கே, இயேசு மகாராஜாவுக்கே, இயேசு மகாராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. யாவருக்கும் உணவு ஆயத்தமாக இருக்குது. எல்லாரும் அதில் பங்கெடுத்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.